வையகம் வாழ்க வளமுடன். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நாம் அனைவரோடும் முழுமையாக இணைந்துள்ள ஒரு அற்புதமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய நாம அதுவும் குருவோடு இணைந்து கிடைத்திருப்பது நம்ம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். குரு என்பவர் என்ன பண்றார் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். எப்பொழுதுமே நம்ம கூட இருக்காங்க. இது ஒண்ணு போறாதா நமக்கு? இந்த மனித குலமே எடுத்துக்கிட்டோம்னா எதுக்காக இயங்கிட்டு இருக்கோம்? அந்த ஒண்ணுத்துக்காக தான். யாராவது நமக்கு துணையாக இருக்க மாட்டாங்களா? அந்த ஒரு துணையை தேடிதான் இந்த ஆன்மா அலைஞ்சுக்கிட்டே இருக்கு. அது எந்த துணையாக இருந்தா நல்லா இருக்குங்கிறது தான் கேள்வியே நமக்கு. வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்காக அவங்கவுங்க வெவ்வேறு துணைகளை நாம் தேடிட்டு இருக்கோம். அந்த அனைத்திலும் சிறப்பான ஒரு துணை என்பது குருவின் துணை. எதுக்காக அது சிறப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்னா, அந்த குரு என்பவர்கிட்ட எந்த ஒரு பாரபட்சமும் இருக்காது. கருணைங்கிறது மட்டுமே இருக்கு. அந்த கருணை உள்ளம், அதாவது இறைவன் கிட்ட கருணை என்பது அன்பும் கருணையும் நிறைந்ததுதான் இறைவன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே அன்பும் கருணையும் கொண்டவர்கள் தான் யாரு? குரு. இப்ப இந்த நிகழ்வுல ஒரு அற்புதமான குருவை நாம பெற்றிருக்கின்றோம். அந்த குருவோடு இணைந்து இந்த பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான சந்திரன் நம்முடைய வாழ்க்கைய முழுமையாக்குவதற்காகவே அமைந்த ஒரு கோள். அந்த கோளோடு இணைந்து இருக்கக்கூடிய இந்த நன்னாள்ல குருவின் நினைவோடு நாம இருக்கும் பொழுது அந்த ஆற்றலானது நமக்கு மிகவும் அதிகமாக வருவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். இந்த வாய்ப்பினை நாம சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன வேணும்? உங்களுக்கே தெரியும், குரு தான் வேணும். வேற எந்த துணையும் ஓகே, ஒரு போன் தேவையா இருக்கும், ஒரு லேப்டாப் தேவையா இருக்கும், ஏதோ ஒண்ணு தேவையா இருக்கும். அந்த துணைக்கு எல்லாம் மேலே இதெல்லாம் டூல்ஸ். உயிரோடு ஒரு துணை வேணும் பாருங்க, ஒரு கனெக்டிவிட்டி. அந்த உயிரோடு இருக்கக்கூடியதுதான் குரு. அந்த குருவை நாம் மனதிலே முழுமையாக நினைத்துக் கொள்வோம். அதுவும் இன்று இன்னும் ஒரு சிறப்பான ஒரு நாள், உலகமே கொண்டாடக்கூடிய யோகா தினம். யோகம் அப்படிங்கிறது உலகத்துக்கு பொதுவான ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த தெளிவு நிலையில தான் இப்பொழுது நம்மளுடைய கேம்பிரிட்ஜ் மன்றமும் எல்லாமே நமக்கு இந்த ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. நீங்கள் அனைவரும் அதோடு சேர்ந்து இணைந்திருக்கீங்க. உங்கள் அனைவரையும் முதல்ல மனமாற வாழ்த்தி குருவின் நினைவோடு நின்று அந்த குருவே நம்மோடு இருந்து இந்த சிறப்பான நிகழ்வினை நடத்தி கொடுக்கட்டும் அப்படின்ட்டு நாம வேண்டிக்குவோம். அந்த குரு நினைவோடு நாம இன்றைக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொள்ள போகின்றோம். எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அந்த விடயம் நம் காதோடு நின்றுவிடக்கூடாது. யோக வாழ்வு அப்படிங்கிறதே என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே, அதுவும் நம்ம இன்னைக்கு ஏற்படுத்தி கொண்ட தலைப்பு என்னன்னு சொன்னோம்னா, பிறந்தோம் நாம எதோட தான் பிறந்தோம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் இருக்கு பாத்தீங்களா? இது இன்னும் ரொம்ப நாள் தொடர்ந்துகிட்டே இருக்கு அந்த சந்தேகம். எதற்காக பிறந்தோங்கிறதும் இன்னொன்னு இருக்குது இல்லைங்களா? பல நாள்ல நம்ம நினைச்சிருக்கோம், என்னதான் பண்றணும், எதுக்காக தான் வந்தனும். ஆனா பெரிய பெரிய படிப்பு படிச்சிருப்போம், நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருப்போம். ஆனா எதுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கும்போது புரியாமலே போயிட்டு இருக்கோம். இந்த ஒன்றுதான் மகரிஷி நமக்கு வாழ்க்கை எதுக்காக வந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எங்க எந்த சிக்கல் வந்தாலும், எந்த இடர்பாடுகள் வந்தாலும் அதை தாண்டி இந்த மனமானது டிராவல் செய்துட்டே இருக்கும் அப்படின்றார்.
அந்த டிராவல் தான் முக்கியமான ஒரு டிராவல். அதுதான் யோகத்தில் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு டிராவல். அப்ப இதை நாம புதுசா கத்துக்கணுமா? இன்னைக்கு நாம பஞ்சபூத நவகிரகம் செய்ய போறோம். இந்த பஞ்சபூத நவகிரக தவம்ங்கிறது ஒரு புதுமையான ஒன்றா? கொஞ்ச நேரம் கேள்வி கேட்டு பார்ப்போமே. இது என்னுடைய கேள்வி இல்லை, உங்களுடைய கேள்வியாக நினைத்து உங்களோட பகிர்ந்து கொள்ற நேரம்தான். புதுசாதான் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம்னா இல்லைங்கிறது தான் முடிவா இருக்கு. என்ன காரணம் யோசிச்சு பார்த்தோம்னா, பிறக்கும் பொழுது என்ன என் கூட வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, முதல்ல தாயின் கருவறையில இந்த சிசுவானது உள்ள இருக்கும்போது எப்படி இருக்குது பாருங்க. அமைதி ஒன்றே அப்படியே நினைச்சிருக்கு பாருங்க. வேற ஏதாவது அங்க இருக்கா? ஒண்ணுமே இல்லை. அமைதி, அதாவது பேரமைதின்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த பேரமைதி அங்க ஒண்ணுமே தெரியல. பேரின்பமும் இருக்கு. ஏன்னா அந்த தாயோட சேர்ந்து ஒரு கனெக்ஷன். அந்த கனெக்ஷன்ல எல்லாமே அங்க அப்படியே வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எல்லாமே கிடைச்சா, அதுலயும் அமைதி கிடைச்சா யாருக்கு தான் பிடிக்காது சொல்லுங்க. அப்ப இது நாம இனிமே உருவாக்க வேண்டிய ஒன்றா அப்படின்னு கேள்விப்பட்டோம்னா இல்லை. இது ஏற்கனவே நமக்குள்ளாகவே இது இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நாம் பிறக்கும் போதே கிடைத்தது இந்த யோக வாழ்வு. அப்ப ஏன் தான் இதை போய் தேடிட்டு இருக்கோம்னு கேள்விப்பட்டோம்னா என்ன காரணம்? பிறந்த பிறகு கொஞ்சம் மனம் மறந்து விட்டது, அவ்வளவுதான். பிறந்ததும் மறந்ததும் இவ்வளவுதான் நடக்குது. அதுக்குதான் ஏன் தான் பிறந்தவங்க அப்படின்னு தெரியாம இருக்கும். அப்ப நம்ம வாழ்வுல கொண்டு வந்த முதல் இதுவே நமக்கு என்னன்னு சொன்னோம்னா இந்த அமைதி ஒன்றுதான். யோக வாழ்வுல தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். யோகத்துலதான், யோக நித்திரையில இருந்துட்டு இருக்கோம். அந்த கருவறையில 10 மாசம் இருந்தாலும் எப்படி இருந்திருக்கு? ஒரு சொகுசான ஒரு வாழ்வு, இயற்கையோடு ஒன்றிய வாழ்வுங்கிறது நமக்கு எப்போதுமே கிடைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. அந்த வாழ்வை தான் நாம தொடர்ந்து வரணும். சரி, அது மட்டும்தான் நமக்கு கிடைச்சதா அப்படிங்கறது பார்த்தோம்னா இன்னும் நிறையவும் கிடைச்சிருக்கு. பிறந்த போதே எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், அது எந்த ஒரு உயிரினமோ இல்லை பொருளோ எடுத்துக்கிட்டாலும் பஞ்சபூதங்களுடைய கூட்டு தானுங்களே. அந்த பஞ்சபூதமும் இணைந்தது தானே இந்த வாழ்க்கை. எந்த பொருளாக இருந்தாலும் அதோட இணைப்பு வரும்பொழுதுதான் தெய்வபரத்துக்கு ஏதோ ஒண்ணு உருவாகுது. அப்ப என்னோட பஞ்சபூதம் பிறந்திருக்கா இல்லையா? அதோட தானே, அதுதான் நான். வேற எதுவுமே இல்லை. பிரிச்சு பார்க்கவே முடியாது. பிரித்து பார்க்க முடியாத ஒன்று எதுவோ அதுதான் இறைநிலை. அப்ப நம்ம எதுவாக இருந்திருக்கோம்னா இறைவனாகவே இருந்திருக்கோம். இது நாம போயிட்டு எங்கேயோ போய் தத்துவங்களை பார்த்து அவங்க கிட்ட கேட்டு இவங்க கிட்ட கேட்டு என்னென்னமோ தெரிஞ்சிட்ட பிறகு ஓ இறைவன்னா இப்படித்தானா அப்படித்தானா அப்படிங்கிறத கேட்டு மகரிஷி ஒண்ணுமே இல்லைங்கிறாரு. நீயே தானே, உனக்குள்ளார எல்லாமே தானே இருக்குது. அதுவும் பிறந்த போதே வந்திருக்கு. அப்ப இறைத்தன்மைங்கிறது எங்க இருந்திருக்கணும்? பிறந்த போதே தானே இருந்திருக்கு. கத்துக்கணுமா போய் நம்ம நிறைய விஷயத்த கத்துக்கணும் வெளியில போய் அவங்க கேட்டு இவங்க கேட்டு அதுலயும் நிறைய ஃப்ரிக்ஷன் வரும். அவங்க சொல்றது சரியில்லை, இவங்க சொல்றது இவங்க சரியா சொல்லல, அவங்க அப்படி சொன்னாங்க, நிறைய குழப்பங்கள். என்னன்னா நமக்குள்ளார அந்த பிறந்த போது என்னோடு வந்த விஷயத்த மறந்துட்டேன். அதைதான் திரும்பி ஞாபகப்படுத்தணும்னு சொல்றாங்க. அதுக்காக தான் தவம் கொடுத்திருக்கிறாங்க வேதாத்ரி மகரிஷி. தவம் செய்வது மூலமாக உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த உன்னோடு பிறந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்றே போதும் உங்களை மாத்திடும் அப்படிங்கிறாங்க. அந்த விதத்துலதான் அற்புதமான தவம் பஞ்சபூத நவகிரக தவம். எல்லாவற்றையும் அடக்கக்கூடிய ஒரு தவம். சரி, பஞ்சபூதங்கள் முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? மகரிஷி நமக்கு நவக்கோள்களை கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த நவக்கோள்களும் புதுசா ஜம்ப் பண்ணாங்களா, இல்லை எங்கேயோ இருந்துட்டு ஓகே இங்க இருக்காங்க இவங்க அப்படின்னு பார்த்துட்டு இவங்களை போய் நம்ம ஏதாவது பண்ணுவோம், இவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுப்போம், இவங்களுக்கு போய் கொஞ்சம் தண்டனை கொடுப்போம் அப்படிங்கிறது அப்புறமா வந்ததா? அதுவே இல்லை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும்,
எந்த கோள்கள் எங்கு இருக்கும்போது இந்த ஆன்மா பிறக்கணுமோ அதுக்கு ஏத்தபடி அது அமையறது. அப்ப பிறந்த போதே நான் யார்? கோள்கள் தான். அந்த கோள்களுடைய அலைகள் எல்லாம் சேர்ந்து அதுக்கு ஏத்தபடி ஒரு நேரம் வரும்பொழுதுதான் என்னுடைய பிறப்பே ஏற்படுது அப்படின்னு அழகாக நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. மகான்கள் ஒன்னும் சொன்னது இப்ப நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது எப்படி தோணுது? எல்லாமே என் கூடயே டிராவல் செய்துகிட்டே இருந்திருக்கு. என்னுடைய பிறப்பே அதன் மூலமாக தான் ஏற்பட்ட ஒன்று. இப்ப புரியுதா? எதுக்காக நாம் பிறந்தபோது வந்தது என்ன அப்படிங்கறத கேள்வி கேட்டோம்னா, அனைத்துமே என்னிடம் இருந்திருக்கு. அந்த என்னிடம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை, அந்த அமைதியை, இது ரெண்டும் தானே வேணும். ஆற்றல் வந்தா அமைதி இருக்காது. ஏன்னா ஈகோ கூடிடும். எனக்கு கொஞ்சம் அப்படி எப்படின்ட்டு ஏதாவது ஒரு டேலண்ட் இருந்தா ஈகோ கூடிடும். முடிஞ்சு போச்சு. ஈகோ வந்தாருன்னா அவர்கிட்ட யார் போயிடுவாரு? ஈகோங்கிற மாதிரி என்னுடைய அமைதி தான் ஓடி போகும். ஏன்னா நிறைய இடத்துல அது இதுன்னு தேவையில்லாதது உருவாக்கிக்கும். இப்ப இது இரண்டும் வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிறப்பிலேயே ஆற்றலையும் நவக்கோள்களை வைத்துக் கொண்டும் அந்த பஞ்சபூதங்கள்லாம் இணைந்தும் நிறைய ஆற்றலை கொடுத்திருக்கு. அமைதியிலே தான் பிறந்திருக்கேன். அப்ப அமைதியும் ஆற்றலும் இரண்டும் இணைந்த ஒரு உயிரினமாக தான் நான் பிறந்திருக்கேன். அந்த பிறந்ததை அடிக்கடி நினைத்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் பஞ்சபூத நவகிரக தவம் அப்படிங்கிறத சொல்லி இறைநிலை தவம்ங்கிறதையும் மகரிஷி கொடுத்துருக்காங்க. அந்த இறைநிலை தவத்துல என்ன செய்வாங்க? நம்ம முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வர்றதுதான். இன்னைக்கு என்னவா இருக்கும், அன்னைக்கு என்னவா இருந்தோம். அன்னைக்குன்னா எது? ஆதிநிலை. இந்த இது ரெண்டுக்கும் நடுவுல போய் 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 பார்த்து வர்றதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய சாரம்சம் அப்படிங்கிறதுக்காக இறைநிலை தவம்ங்கிறதையும் கொடுத்திருக்காங்க. பல்வேறு தவங்கள் மூலியமாக நம்மோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு பொக்கிஷத்தை தான் திரும்பவும் திரும்பவும் மகரிஷி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றாங்க. இதை என்ன செய்யணும்? அப்ப இதுக்காக நான் எங்கேயாவது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தணும்னா இல்லைங்கிறார். உனக்குள்ளாகவே அனைத்தையும் கொடுத்துட்டேன், அந்த கனெக்ஷனை மட்டும் அடிக்கடி ஏற்படுத்துங்க. எங்க அது கிடைக்குதோ அதோட அடிக்கடி ஏற்படுத்திட்டே இருக்கணும். இப்ப எங்க கிடைக்குது? அடுத்த கேள்விக்கு போகணும் இல்லையா? எங்க கிடைக்குது அப்படிங்கறத பார்த்தோம்னா எங்கேயும் போய் தேடவில்லை. உனக்குள்ளாகவே இருக்கு, பிரபஞ்சத்துல நிறைந்திருக்கு. இப்ப இரண்டும் இணைந்துதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்கேயும் போய் தேடவும் தேவையில்லை. அது என்னோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒன்றை இணைந்து இருப்பதாக நாம நினைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை இணைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம அது இல்லைன்னு நினைச்சு நாம பிரிச்சு பிரிச்சு பார்க்கிறோம். ஏன்னா என்னுடைய மாயை மனம், அந்த மனம் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தா கூட அந்த தெரிஞ்ச விஷயங்களை அப்பப்ப அப்படியே விட்டுடுது. அந்த விட்டு போற ஒரு காரணத்தினாலே இந்த கனெக்ஷனை நாம டிஸ்கனெக்ட் பண்றோம். நாமளே என்ன பண்றோம்? டிஸ்கனெக்ட் பண்றோம். சரி, டிஸ்கனெக்ட் செய்யறது இயல்பாயிடுதுங்க. சும்மா இதெல்லாம் பேசிட்டு இருந்தா சரி வருமா? அதுதான் செய்யறோமே, இப்படிதான் நாம இருப்போம்ட்டு ஆயிடுதே. அப்ப என்ன செய்யணும்? ரீகனெக்ட் பண்ணும். டிஸ்கனெக்ட் நடக்கட்டும், ரீகனெக்ட கொஞ்சம் அதிக ரீகனெக்ட் செய்ய 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 என்ன ஆகுது? அது எப்பொழுதுமே இணைந்த வாழ்க்கையா ஒரு பேண்ட் வீட்கம் என்ற ஒன்று வேணும். அந்த யோகத்திலேயே வாழணும். வாழ்க்கையை தனியா நாம பிரிச்சு பார்க்க கூடாது. யோகம்னு சொன்னாலே என்னமோ ஒரு நல்ல விஷயத்தை செய்வது, அது செய்வது இப்படிங்கிற மாதிரி பிரிச்சு வச்சிருக்கோம். எப்பொழுதுமே அதுவாக தான் இருக்கணுங்கிறத அதுதான் மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. எந்த நிலையிலையும் எப்பொழுதும் அதே இதுலயே இருந்துட்டு இருந்தோம்னா, அந்த ஃப்ரீக்குவன்சியை மெயின்டைன் பண்ணோம்னா, இந்த கனெக்டிவிட்டியை எப்போதும் வச்சுக்கிட்டோம்னா, நிச்சயமாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பல கோடி குருமார்கள் இருக்காங்க. அந்த குரு எல்லாம் நம்மோடு இருந்து நம்முடைய இந்த வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக கொண்டு போவாங்க. ஒவ்வொருவரும் நாம செய்ய வேண்டிய ஒன்று என்னன்னா, ஒன்றுமே கிடையாது, இணைந்த வாழ்வு. எதோடு இணைந்த வாழ்வு? இயற்கையோடு இணைந்த வாழ்வு. அந்த வாழ்வு புதுசா கத்துக்க வேண்டாம். திரும்ப திரும்ப சொல்வதற்கு காரணம், புதிதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. என்னோடு பிறந்த ஒவ்வொன்றையும் குரு ஞாபகப்படுத்துறாங்க.
அந்த ஞாபகப்படுத்தி இதுதான் உன்னுடையது, இதுதான் உன்கிட்ட இருக்கு அப்படிங்கிற விஷயத்த திரும்ப 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 நமக்காக அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அந்த திரும்ப திரும்ப வர்றத திரும்ப திரும்ப என்ன செய்யறோம்? மறுபடியும் சொல்றேன், திருப்பி சொல்றேங்கிறத நீங்க நினைச்சுக்க வேண்டாம். டிஸ்கனெக்ட் செய்யறோம். இது ஒத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல எனக்கு பிடிச்சது பிடிக்காததுன்ட்டு ஏதோ ஒன்று வரும்பொழுது டிஸ்கனெக்ட் செய்துக்கிட்டே இருக்கோம். ஆனா இறைவன் கருணையான ஒன்று, எப்பொழுதுமே ரீகனெக்ட் செய்யறதுக்கு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கு. அந்த ரீவயரிங், இந்த விஷயம்தான் நமக்கு தேவையான விஷயம். அந்த விஷயத்தை நாம நல்லா பிடிச்சுக்கோ. ரீவயரிங், ரீகனெக்டிங், வேற ஒண்ணுமே வேண்டாம். ஏனென்றால் நம்மோடு பிறந்த விஷயம் என்னுடைய ஜீன்ல எப்படி இருக்கும், என்னுடைய அப்பா அம்மா எல்லாம் என்ன செய்திருக்காங்களோ அதே மாதிரி தானே எனக்கு நினைக்க தோணுது. நான் எங்க வாழ்ந்தனோ அதே மாதிரி தானே நினைக்க தோணுது. அப்ப என்னோடு கேரி பண்ணிட்டு வந்திருக்கு இல்லையா? அப்ப இந்த விஷயமும் அமைதி என்ற ஒன்றும் தவ வாழ்வு என்கிற ஒன்றும் என்னுடைய பிறப்பிலேயே அமைந்த ஒன்று. எப்படி இறைநிலைத்தன்மையை சொல்லும் போது என்ன சொல்றாரு? இன்ஹெரண்ட் குவாலிட்டிஸ் அப்படின்னு பாரு மகரிஷி. அதாவது பிரிச்சு பார்க்க முடியாது, அதுக்குள்ளார இருக்கக்கூடிய தன்மை. ஏன் இது இப்படி செஞ்சிச்சு, எதனால இப்படி நடக்குதுன்னா இல்ல, அதுக்குள்ளார பொதிந்திருக்காது. அந்த விஷயத்தை நீங்க பிரிச்சு எடுத்தாலும் முடியாது. பாலும் தண்ணீரும் சேர்ந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் அந்த ஒன்று. அப்ப எந்த ஒன்று இணைப்பாக இருக்கின்றதோ அங்க பிரிச்சு பார்க்கவே முடியாதுங்கிறது நம்ம உணர்ந்து, எப்பொழுதும் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இல்லாத அளவுக்கு இதை ஒன்றாக சேர்த்துட்டோம்னு சொன்னோம்னா, அந்த நவகோள்களும் சரி, பஞ்சபூதங்களும் சரி, நமக்கு எப்பொழுதுமே சூப்பரா இருக்கு. எந்த ஒரு கோள்களையும் நாம இது ஆயிடுது அது ஆயிடுதுன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அத்தனையும் நன்மையே செய்து கொண்டிருக்கும். இது நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். இந்த ஒரு நல்லதொரு பௌர்ணமி தினத்துல நாம இந்த டிஸ்கனெக்ட்ல இருந்து விடுபட்டு ரீகனெக்டிங்கிற ஒரு வேலையை மட்டும் செய்வோம். குருவை நாம தெளிவாக ஒரு நம்பிக்கையோடு பிடிச்சுக்குவோம். தவறு என்று வரும்பொழுது அந்த தவறினையும் செய்ய விட்டு பார்க்கறவங்க தான் குரு. ஏன்னா உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவை நீ பயன்படுத்தினாதான் நீ ஒரு குருவாக மாறுவே அப்படிங்கிறதுக்காக பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை அதை உருவாக்குறாங்க. அதை உருவாக்கி நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்ப எப்பொழுதுமே கனெக்ஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கனெக்ஷன் மூலியமா நமக்கு அறிவு சொல்லி கொடுக்கும். அறிவு சொல்லி கொடுத்ததுன்னா நாம என்ன செய்வோம்? மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ, நாம பழகணும்னு சொன்னாலே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக அமைச்சிடும். அப்புறம் என்ன இருக்கு? அமைதியான வாழ்வு தானே. சரி, இப்ப அந்த அமைதியான வாழ்வோடு நாம என்ன செய்வோம்? பஞ்சபூத நவகிரக தவத்துக்குள்ளார நாம் செல்வோம். அற்புதமான தவம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் மனசுல இப்படி நினைக்கணும் அப்படி நினைக்கணுங்கிற அந்த மாதிரி விஷயங்கள்லாம் விட்டுட்டு, எந்த ஒன்று நாம கேட்கின்றோமோ அப்படியே அதுவாக மாறாருங்க. இதுதான் மகரிஷி சொல்லியிருந்த ஒரு டெக்னிக். நம்ம நிறைய நேரங்களில் இது சொல்றாங்க அதை சொல்றாங்கன்னு அவங்களுடைய வார்த்தைகளை போய் நம்ம நிற்க வேண்டியதில்லை. அந்த வார்த்தைகள் வருகின்ற ஒவ்வொன்றும் ஒரு தூண்டிகள் தான், அவ்வளவுதான். அது இப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ்க்காக நம்மளுடைய அவேர்னஸ் தூண்டக்கூடிய ஒரு செயல், அவ்வளவுதான். அதுக்கு மேல அங்க ஒண்ணுமே இல்லை. நாம அங்க போய் கால்குலேஷன் செய்துட்டு உட்கார்ந்து வந்தோம்னு சொன்னோம்னா, வார்த்தைகள் சில நேரத்துல எனக்கு புரியாம கூட வரலாம், தவறாக கூட வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அங்க அந்த நேரத்துல நம்ம கால்குலேஷன்ஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்தோம்னு சொன்னோம்னா, எப்போதுமே அதுதானே பண்றோம். பிசினஸ் தான் எப்பொழுதுமே, வாழ்க்கையிலையும் சரி, ஆபீஸ்லயும் சரி, ஸ்கூல்லையும் சரி, எங்க போனாலும் அதுதான். அது மாதிரி இல்லாம இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் அப்படியே அலோ பண்ணி விட்டுடணும். அப்படியே நான் அதுக்குள்ளாகவே போறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டு வந்தா அவங்க நம்மளை கூட்டிட்டு போவாங்க. நாம போக தேவையில்ல. இன்னொருத்தவங்க என் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? எவ்வளவு சொகுசா இருக்கும் பாருங்க. கண்ணை மூடிக்கிட்டே கூட இப்ப நடந்து போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கண்ணை மூடிக்குவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம், அவங்க கிட்ட விட்டுடுவோம், அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். அதை தான் நாம இன்னைக்கு செய்ய போகின்றோம். எல்லோரும் தவநிலைக்கு நாம வந்து விடலாம். கண்களை மூடி நாம நேராக உட்கார்ந்து கொள்வோம். மனமும் உடலும் அமைதியாக இருக்க வேண்டும். இந்த சிறிய உரைகள் எல்லாம் நாம கேட்டது ஒரு ப்ரிப்பரேஷன் தான். நமக்காக நாம் என்ன செய்ய போகின்றோங்கிறத
தெரிந்துக்கிறோம்.